நம்மளோட உலகத்துல நம்ப முடியாத அளவுக்கு விசித்திரமான இடங்கள் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பார்த்தோம்னா அது உண்மையா இல்லையா அப்படின்னு தான் நம்மள ஆச்சரியப்படுத்தும். நம்மளோட உலகத்துல இருக்கக்கூடிய நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய இடங்கள்ல சில இடங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க புதுசா இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. உலகத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த மால்தீவ்ஸ். இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய தீவுகளும் கடற்கரைகளும் தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவை தான் அவங்க ஸ்டார் ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இரவு நேரங்கள்ல அந்த கடற்கரை பகுதிகளில் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தான். இந்த மாதிரி கடல் அலைகளை பார்க்கும்போது நீல நிறத்துல ஜொலிக்குது. இரவு நேரங்கள்ல கடற்கரையில நடக்கும்போது கடல் தண்ணியை தொடும் போதும் அந்த மாதிரி நீல நிறத்துல மாறுது. நட்சத்திரங்கள் கடல் மேல கொட்டி கிடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு நிகழ்வை தான் அவங்க சீ ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் கெமிக்கல்ஸும் மினரல்ஸும் கிடையாதுங்க. அந்த கடற்பகுதிகளில் காணப்படக்கூடிய டைனோ பிளாஜிலேட் அப்படிங்கிற ஒரு வகை ஒளிரும் பூஞ்சைகள் தான். சாதாரணமா தண்ணியை பார்க்கும்போது அது நம்ம கண்களுக்கு தெரியாது. அதுவே அந்த தண்ணியை தொடும் போதும் அந்த தண்ணியில நடக்கும் போதும் தான் நம்மளுக்கு தெரியுது. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா தான் இருக்கு. உலகத்துல பல இடங்கள்ல அங்கங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தாலுமே இந்த மால்தீவ்ஸோட கடற்கரையில தான் இந்த மாதிரி சீ ஆஃப் ஸ்டார்ஸ் நிகழ்வு அடிக்கடி நடக்கிறதா சொல்றாங்க. இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. அமேசான் காடுகள் பல மர்மங்களையும் பலவித ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான இடம் தான் பொலிவேல அமைச்சிருக்கக்கூடிய இந்த பாய்லிங் ரிவர். சானி திம்பிக்ஸா அப்படின்னு சொல்லி இந்த பாய்லிங் ரிவருக்கு இன்னொரு பேர் கூட வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே கொதிக்கும் நதினா இந்த பாய்லிங் ரிவர் தான். இந்த நதி இயற்கையாவே கொதிக்குது. இதற்கு காரணம் எரிமலைகளை கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அது கிடையாது. இந்த நதி மோல்டன் கோருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காம். இந்த ஒரு காரணத்தினாலதான் இது இயற்கையாவே கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலகட்டங்களுக்கு ஏத்த மாதிரி கொதிநிலையும் மாறுபட்டு இருக்காம். இந்த நதியோட கொதிநிலை அப்படின்னு இது எப்போதுமே கொதிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 45 டிகிரில இருந்து அதிகப்படியா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கொதிச்சிட்டு இருக்கு. இதனால இந்த நதியில எந்த ஒரு உயிரினங்களாலையும் உயிர் வாழ முடியாது. அப்படி ஏதாவது ஒரு உயிரினம் விழுந்தா கூட நதியில இறந்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூடான நதி தான் இந்த பாய்லிங் ரிவர். இந்த நதியில ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணியை நம்ம கைகளால கொஞ்ச நேரம் கூட வச்சிட்டு இருக்க முடியாதாம். நம்ம கைகளுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான கொதிநிலையை கொண்டதுதான் இந்த பாய்லிங் ரிவர். துருக்மெனிஸ்டான்ல கரகம் பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கான். இந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்க டோர் டு ஹெல் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா இந்த நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1960ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா கவர்மெண்ட் இங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல 268 அடி ஆழத்துல பெட்ரோலியம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல துளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க 98 அடியை நெருங்கும் போதே அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் உருவாகி இருக்கு. அந்த பள்ளத்துல அதிகப்படியான மீத்தேன் கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கான். இது போல அங்க வரக்கூடிய அதிகமான மீத்தேன் வாயுவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல நெருப்பு ஏத்தி வச்சிருக்காங்க. மீத்தேன் எல்லாம் தீர்ந்து போய் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போயிடும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்களாம். பட் அவங்க 1960 ஏத்தி வச்ச நெருப்பு இன்னுமே அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. பூமியில இருந்து துளை வழியா மேல வரக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ் இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டு கேரளால கடந்த 50 வருஷம் இல்லாத அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி அதிகமான மழை பெஞ்சனால அங்க மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பகுதிகள் நீருக்குள்ள மூழ்கி இருக்கு. பல மக்கள் தங்களோட வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இயல்பா வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கேரளா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மணல் தீவு. இந்த மணல் தீவு கேரளா பாலக்காடு பக்கத்துல பொன்னானி அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்ல தான் இந்த மணல் தீவு உருவாகி இருக்கு. இந்த மணல் தீவோட தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்ததாம். இந்த மணல் திட்டுகள் அந்த கடலவே 2ஆ பிரிச்சிச்சு. இந்த அரிய நிகழ்வு அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இந்த மணல் தீவை பார்க்கறதுக்காகவே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அதிக மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மணல் திட்டுகள் மறுபடியும் கடலுக்குள்ள மூழ்கும் அபாயம் இருக்கிறனால அந்த பகுதி மக்களை அங்க யாரையும் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களா. வெள்ள அரிப்பின் காரணமாக குறிப்பிட்ட இடத்துல மணல் சேர்ந்ததுனாலதான் இந்த மாதிரி மணல் திட்டுகள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல இன்பால் நகரத்துல இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான லேக் தான் இந்த லோக்டாக் லேக். இது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே நல்ல தண்ணி ஏரி இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய மிதக்கும் நேஷனல் பார்க் அப்படின்னா அது இந்த லோக்டாக் லேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல தனித்துவமா வட்ட வடிவமா மிதக்கும் தீவுகள் உருவாகி இருக்கு. இந்த தீவுகளுக்கு பெயர் அவங்க ஃபியூமேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுகள் களிமண்கள், மணல்கள், தாவரங்கள்னால ரொம்பவே திடமான பகுதியா உருவாகி இருக்கு. பனிப்பாறைகள் பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஏரியின் பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில தான் இருக்காம். அந்த ஏரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய வாழ்வாதாரமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணியில 1500 டன்ஸ் அதாவது 15 லட்சம் கிலோ மீன்கள் வரைக்கும் பிடிக்கப்படுதாம். இந்த மிதக்கும் தீவுகளுக்கு மேல சில பேர் குடியிருப்புகள் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இயற்கையாகவே உண்டாக்கப்பட்ட இந்த மிதக்கும் தீவுகள் நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கு.
நம்ம எல்லோருமே உயரமான நீர்வீழ்ச்சிகளையும் பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்திருப்போம். ஆனா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எஸ், இது வந்து உண்மைதான். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதிகளில் இருக்க தீவு நாடான மொரீசியஸ் இடத்துல தான் இந்த அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கு. மொரீசியஸ் பொதுவா அழகான கடற்கரைக்கு ரொம்பவே பிரபலமானது. மொரீசியஸோட தெற்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில தான் இந்த அண்டர் வாட்டர் ஃபால் வந்து இருக்கு. தரையில இருந்து பார்த்தோம்னா இந்த அண்டர் வாட்டர் ஃபால்ஸா பார்க்க முடியாது. அதுவே விமானம் இல்லைன்னா ஹெலிகாப்டர் மூலியமா பயணம் பண்ணிட்டே பார்த்தோம்னா இது வந்து நல்ல நம்ம கண்களுக்கு தெரியுது. உண்மையாகவே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நோ, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஆப்டிகல் இல்யூஷன் தான். இது வந்து ஒரு பொய்யான தோற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. இதுக்கு காரணம் அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய தெளிந்த தண்ணிக்குள்ள இருக்க அந்த வெள்ளை மணல் திட்டுகள் தான். அந்த வெள்ளை மணல் திட்டுகள் தான் பல லேயர்ஸா பல அடுக்குகளா கடற்கரை முழுசா விரிஞ்சு காணப்படுது. இந்த நிகழ்வு கடலுக்கு மேல இருந்து பார்க்கும்போது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி நம்மளுக்கு பிரதிபலிக்குது. நீர்வீழ்ச்சி இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. இயற்கையாகவே உருவான மிகப்பெரிய ஆப்டிகல் இல்யூஷன் தான் இந்த அண்டர் வாட்டர் ஃபால்ஸ். இதை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. ரஷ்யால சைபீரியாவுக்கு தெற்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல தண்ணி ஏரினா அது வந்து இந்த பைக்கல் லேக் தான். உலகத்திலேயே மிக பழமையான நல்ல தண்ணி ஏரியும் அதுவும் இந்த பைக்கல் லேக் தான். கிட்டத்தட்ட 25 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதா. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆழமான ஏரியும் இதுதானா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில 100க்கு 30% நல்ல தண்ணி இந்த ஏரியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏரி குளிர்காலங்கள்ல 6 மாசமே ஒரே நிலையில மட்டும்தான் காணப்படுது. டிசம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் இப்படி ஒரே நிலையில இருக்கு. இந்த ஏரியை பார்க்கும்போது முழுசாவே உறைஞ்சு போயிடுது. என்னதான் இந்த ஏரி உறைஞ்சு போனாலுமே இந்த ஏரிக்கடியில இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம நல்லா தெளிவா மேல இருந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான தண்ணியா தான் இது வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 130 அடி வரைக்குமே நம்மளால தண்ணிக்கு மேல இருந்து தெளிவா பார்க்க முடியும். மார்ச் மாசம் ஏற்படக்கூடிய வெப்பநிலை காரணமாக இந்த பனிப்பாறைகள்ல வெடிப்பு ஏற்படுது. அதனால பல கம்மெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பனி வெடிப்புகள் வர காரணமே அடியில இருக்கக்கூடிய சமநிலை இல்லாத அழுத்தமும் வெப்பநிலை மாறுபடும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி உருவாகி இருக்கக்கூடிய கம்மெக்ஸ் மேல சூரிய ஒளி படும்போது வைரமும் எமரால்டும் மின்னுவது போல நமக்கு தெரியுது. இதன் காரணமா தான் இந்த லேக்குக்கு எமரால்ட் ஐஸ் பைக்கல் லேக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்கால வயாமி பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய எல்லோஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்ல தான் இந்த மார்னிங் குளோரி ஃபால் அமைஞ்சிருக்கு. இந்த குளத்துக்கு மார்னிங் குளோரி அப்படின்னு சொல்லி பெயர் வர காரணமே அதோட அமைப்பு தான். மார்னிங் குளோரி பூ மாதிரியே இருக்கறனால இந்த பேர் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது ஒரு ஹாட் ஸ்பிரிங் தானா, அதாவது வெப்ப நீரூற்று. முடிவில்லா இந்த வெப்ப நீரூற்று பாதாளத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாகவே இந்த நீரூற்று நீல நிறத்துல தான் காணப்படுது. இதற்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய தெர்மோபோபிக் பாக்டீரியா தானா. இந்த தண்ணீரோட தெர்மோபோபிக் பாக்டீரியா வந்து ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து நீல நிறத்துல மாறுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மார்னிங் குளோரி நீரூற்றை பார்க்கறதுக்காகவே அங்க வந்து நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள ஏதாவது பொருள் போட்டாங்க அப்படின்னா நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி காசையும் குப்பைகளையும் அதுக்குள்ள போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா அந்த நீரூற்றோட மொத்த தன்மையுமே மாறி இருக்கு. இப்படி போடக்கூடிய குப்பைகள் எல்லாமே அதோட வாயு பகுதியில் அடிச்சு தெர்மோபோபிக் பாக்டீரியா வந்து சூடான நீர்ல மட்டும் இல்லாம தேங்கி இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர்லயும் ரியாக்ட் பண்ணி இப்ப பார்த்தோம்னா அந்த நீரூற்றை சுற்றியுமே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல வளைவுகள் மாதிரி மாறி இருக்கு. இயற்கை நம்மளுக்கு தந்த அழகான விஷயத்தை எந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்னிங் குளோரி ஃபால் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டா தான் இருக்கு. மலைகள் அப்படின்னாவே மரங்கள் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லி பல வித்தியாசமான தோற்றத்துல நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ரெயின்போ மவுண்டன் வந்து இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்துல அமைஞ்சிருக்கு. பெருவில் இருக்கக்கூடிய கஸ்கோ பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் மவுண்ட் வினிகுன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர். இந்த மலைத்தொடரை நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கு. இந்த மலைகளை நம்ம வந்து பார்க்கும்போது பல வண்ணங்கள் கொண்ட அடுக்குகள் போன்ற தோற்றமளிக்குது. கிட்டத்தட்ட 14 வித்தியாசமான வண்ணங்களால அமைஞ்சிருக்கு. கலர் கலரா இருக்கிறனால இந்த மலைக்கு ரெயின்போ மவுண்டன் அப்படின்னு சொல்லி கூட பேர் வச்சிருக்காங்க. இந்த மலை வந்து கடல் மட்டத்தில இருந்து சுமார் 5000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. 2013ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த மலை வந்து இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குளோபல் வார்மிங் காரணமா இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய பனி உருகி ஊற்று போல அடுக்குகள் மாதிரி தோற்றத்தை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மலை வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மலையில இருக்கக்கூடிய பல வண்ணங்களுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய கனிமங்கள் தானா. இந்த மலை முழுவதுமாவே பல லேயர்ஸா படர்ந்தும் இருக்கு. பல விசித்திரமான கனிமங்கள் சேர்ந்துதான் இந்த ரெயின்போ மவுண்டன் மலைக்கு பல அழகான கலர்களையும் கொடுக்குது. இந்த மலைகள் பனிக்காலங்கள்ல முழுவதுமாவே பனியால மூடப்பட்டிருக்கு. கோடை காலங்கள்ல மட்டும்தான் இந்த மலையோட வண்ணங்களை நம்மளால பார்க்க முடியும். இயற்கையோட அழகான படைப்புல இந்த ரெயின்போ மவுண்டன் மலையும் ஒண்ணுதான். ஆப்பிரிக்கால செனகல் பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி மற்ற ஏரிகளை விட தனித்துவமானது. இந்த ஏரியோட நிறத்தை பார்க்கும்போதே பிங்க் கலர்ல இருக்கு. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த லேக் ரோசா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இதற்கு காரணமே அதோட கலர் தான். இந்த ஏரி வந்து 3000 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த ஏரியோட கலருக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் தான். கடல் தண்ணியை விட இந்த தண்ணீர் வந்து 10 மடங்கு அதிக அளவு உப்பு தன்மை கொண்டதா தான் இருக்கு.
அதனால தான் இந்த ஏரியில யாருனாலையும் மூழ்க முடியாது, மிதந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமாவே நீச்சல் தெரியாதவங்களா இருந்தா கூட இந்த ஏரியில குதிக்கும் போது மிதந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பிங்க் நிறத்துக்கு காரணமே அந்த ஏரியில இருக்கக்கூடிய டீசைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சைகள் தான். அதிக அளவு உப்பும் அது கூடவே இந்த பூஞ்சைகளோட அதிக அளவு வளர்ச்சியும் தான் இந்த ஏரியை எப்போதுமே பிங்க் கலர்லயே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஏரியில ஒரு வருடத்திற்கு சராசரியா 38,000 டன் உப்பு தயாரிக்கப்படுதாம். செனிகல் தான் ஆப்பிரிக்காவிலேயே லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு இந்த ஏரியுமே ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இதன் காரணமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஏரி மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்குது. இந்த ஏரியோட நிறத்திற்காகவும் அதுல இருக்கக்கூடிய மூழ்கடிக்காத தன்மைக்காகவுமே இந்த இடத்திற்கு அதிகமான சுற்றுலா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.